உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னால் இம்மார்ட்டலர் பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவல்கள் எதுவும் கிடையாது. பெருசாக ஒன்றும் இருக்காது. இம்மார்ட்டலர் தேடல் இருக்கவங்க இந்த வீடியோவில் இம்மார்ட்டலர் பற்றி அதிகமான தகவல்கள், முக்கியமான தகவல்கள் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் நான் சில முக்கியமான டாபிக்ஸ் பற்றி பேச போகிறேன். பார்த்தோம்னா இம்மார்ட்டல் ரூலர்ன்றது அதை பற்றியும் பேசுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக்னு நான் சொன்னது ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த மர்ம மரணம், அதை குறித்தும் பேச போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் பேசியிருக்கேன், திருப்பியும் நான் பேசுகிறேன். அது ஒரு டாப்பிக்கு. அப்புறம் இம்மார்ட்டல் ரூலர் பற்றி, அப்புறம் அரசியலில், தமிழக அரசியலில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கரண்ட்டாக, இப்போ லைவாக என்ன போயிட்டுருக்குன்றதை நம்ம அதையும் பார்க்க போகிறோம். அது மாதிரி இந்த ஜெயலலிதா அம்மா மரணத்தை பற்றி கொஞ்சம் அடுத்த கட்டமாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிடலாம்னு. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காடுன்ற சேனல் பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே கரெக்டு, 100% கரெக்டு தான். பட் ஆனால் எனக்கு சில கருத்துக்கள் இருந்துச்சு, அதை நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ இம்மார்ட்டல் ரூலர்ன்றது 2025 வருவார்னு சொல்லி நான் என்னுடைய நாகராஜ சோழன் தமிழன் சேனலில் 2022 நான் வீடியோ போட்டேன், உலக ஆளப்போறான் தமிழன் சொல்லி. ஸோ இப்போ இம்மார்ட்டல் ரூலர் 2025 வருவார். நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் இருக்குது. சித்தர்கள் 18 சித்தர்களுடைய அந்த ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்ட்டல் ரூலராக வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் வீடியோ போட்டோன்னே எனக்கு பார்த்திங்கன்னா 1000 வியூஸ், 2000 வியூஸ், 1.8K வியூஸ் அப்படின்னு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சேனலில் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் காலங்கள் கடந்து போகும்போது நம்ம தொடர்ந்து அதை நோக்கி தான் அந்த இம்மார்ட்டல் ரூலர் தேடலில் தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தோம்னா இம்மார்ட்டல் ரூலர்னு வீடியோ போட்டதில் 2 பேர் இதாகிட்டாங்க. நம்ம கல்கித்துறை, அப்புறம் இந்த சாந்தன், இவங்கெல்லாம். ஸோ நான் தொடர்ந்து அதற்கப்புறமும் கூட ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட சொன்னாங்க, வீடியோ போடாதீங்கன்னு. என் கூட ஆரம்பத்தில் பயணித்தவங்க, அதில் நம்ம நண்பர் முத்துக்குமார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கூட ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணே வேண்டாம் அண்ணேன்னாரு. நான் பிடிவாதமாக போடுவேன் தான், வீடியோ போடுவேன் அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, வீடியோக்குள்ளே வராங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 2025 தான் இம்மார்ட்டல் ரூலர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அரசியல் நிகழ்வுகள் தான் என்னோடய சேனலில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இம்மார்ட்டல் ரூலர் என்ன செய்ய போகிறாரு அதானே நம்ம பேச போகிறோம். அப்போ அதாவது பார்த்தோம்னா உலக அரசியலில் ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழக அரசியல், இந்திய அரசியல், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரணும். உலக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரணும். அதைத்தான் இம்மார்ட்டல் ரூலர் செய்யணும். ஸோ அப்போ அதை செய்கிறதுக்கு தான் அவர் வராரு. அப்போ அதை பற்றி என்னென்ன செய்ய போகிறாருன்றதை நான் தொடர்ந்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கு வரேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஜெயலலிதா அம்மாவுடைய மர்ம மரணம். அப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த மர்ம மரணத்தை பற்றி என்ன இதில் நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 22ஆம் தேதி 2016 அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான். ஆனால் கொண்டு போனதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிவி சேனலில் காமிச்சாங்களா? கிடையாது. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஒரு டிவி சேனலில் ஒரு கொண்டு போகிற மாதிரி ஒரு வீடியோஸ் எதுவும் காட்டினாங்களா? பாய்ஸ் கடனில் கிளம்புன வீடியோஸ், இல்லை அப்போலோக்குள்ளே உள்ளே போய் ரீச் ஆன ஆம்புலன்ஸ் உள்ளே போனதுக்கான வீடியோ எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ அந்த ஆறுமுகசாமி ஆணையம், விசாரணை ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, A1 குற்றவாளின்னு சொல்லி யாரை சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க கூட இருந்தவங்க தான். நான் கூட வீடியோவில் பேரை கூட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கூட இருந்தவங்கள தான் A1 குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள குற்றவாளின்னு சொல்கிறோம். அவங்க என்ன நோக்கத்துக்காக அம்மாவை இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அம்மாவுக்கு பாய்ஸ் கடனில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அமைச்சர்கள் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன அதை பற்றி பேச வரேன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா டிசம்பர் 5 இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் கூட ஒரு குழப்பம். பார்த்தோம்னா 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் ஒரு சொல்கிறாங்க இறந்துட்டாங்கன்னு, டிசம்பர் 5. அப்புறம் பார்த்தா திருப்பியும் இல்லை, மீண்டும் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது, மாரடைப்பால் இறந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இல்லை, மீண்டும் சிகிச்சை நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னென்னா ஒட்டுமொத்த அதிமுக
தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய அந்த 1.5 கோடி தொண்டர்கள் வந்து பொதுமக்களும் வந்து எப்படியாவது அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லி கோயிலெல்லாம் வந்து பிரார்த்தனைலாம் பண்ணாங்க. மதுரையில் பிரார்த்தனை பண்ணாங்க. திருப்பரங்குன்ற முருகன் கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பிரார்த்தனை நடந்தது. ஸோ அப்போ வந்துருவாங்கன்ற கடைசி வரைக்கும் எல்லாம் நம்பினாங்க. ஆனால் நாட்கள் கடந்து செல்லும்போது எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஸோ அப்போ வந்து எதற்காக நான் இதை பற்றி திரும்பவும் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அம்மா வந்து இறந்ததில் கூட கடைசியில் இறந்த டேட்டு கூட ஒரு உறுதியான டேட் இல்லை. டைம் கூட பார்த்தோம்னா 6, 6:30க்கு சொல்கிறாங்க. நியூஸ் சேனல் இப்போ கூட எடுத்து பார்த்தா தெரியும். அப்போ பார்த்தா திருப்பி நைட்டில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து நொறுக்கிடுவானுங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம். அதனால் நைட்டில் சொல்லிவிட்டு நைட்டில் ஆம்புலன்ஸ் கிளம்பி பாய்ஸ் கார்டனுக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் தொண்டர்களெல்லாம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இராணுவத்தெல்லாம் கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த 6 மணிக்கு மேலேயே இராணுவத்தெல்லாம் கொண்டு வந்து இறக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு எல்லாரும். போலீஸை குமிச்சிருக்காங்க, இராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிட்டாங்கனாலே முடிஞ்சது, அம்மா கதை முடிந்தது. அப்போ வந்து நைட்டு அறிவிக்கிறாங்க. ஒரு 11:30 மணிக்கு மேலே சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்தோம்னா நடந்த நிகழ்வு வந்து 2016 தானே. அதனால் வந்து ஸோ இப்போ நைட்டில் சொல்கிறாங்க. அப்போ அம்மா வந்து பாய்ஸ் கார்டனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ தொண்டர்கள்லாம் அழுகிறாங்க. தமிழ்நாடே வந்து ஒரு சோகமயமாக மாறுது. ஸோ இப்போ இந்த நிகழ்வில் வந்து யாரும் எளிதாக கடந்து போக முடியாது. அப்போ அம்மாவை கூட இருந்த அந்த அவங்க A1 குற்றவாளி அவங்க மட்டும்தான் கொலை பண்ணாங்களா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நான் எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, இலங்கையில் போர் நடந்துச்சு. அதுக்கு என்ன அப்போ சிங்கள அரசு மட்டும்தான் காரணமா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் இப்போ A1 குற்றவாளி அம்மாவோட இருந்த தோழி அவங்க தான் வந்து அம்மாவை ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். அந்த அப்போ கிராமங்களெல்லாம் பேசிக்கிடுவாங்க. அம்மாவை கொன்னுட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க மக்கள். ஸோ அப்போ அப்படி தான் அவங்களுடைய நேம் கூட கொஞ்சம் அடியாச்சு. அந்த A1 குற்றவாளின்னு சொல்லக்கூடியவங்க. எதுக்கு பேரை சொல்லிட்டு போகிற சசிகலா நேம் அடியாச்சு. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. சசிகலா நேம் வந்து அடியானவனே மீண்டும் தீர்ப்பு வருது. அவங்க வந்து சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க. ஓபிஎஸ் சிஎம்மாக இருந்தார். அதுலேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கிட்ட இருந்தும் அதை பறித்து பதவியை இவங்க சிறைச்சாலை போகிறாங்க. இன்னொருத்தர் சிஎம்மாக வராரு. அவர் கட்சியை அபகரிச்சுக்கிறாரு. இதெல்லாம் அதிமுகவுடைய அந்த இதுக்கு உட்பட்டது. ஆனால் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அம்மாவை வந்து பொதுமக்கள் ஒரு 8 கோடி தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நேசித்த ஒரு தலைவர். அவருடைய மரணத்துக்கு நீதி இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. அப்போ நான் அதை வந்து திருப்பி என்னுடைய சேனலில் வீடியோவை போடுறேன். அப்போ நீதி கிடைக்கலன்னா இவங்க என்ன சொன்னாங்க? 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து அம்மாவுடைய மரணத்தில் மர்ம மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொண்டு வரவில்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இவங்க மட்டும்தான் காரணமா? இந்த அம்மாவுடைய அந்த மர்ம மரணத்துக்கு இவங்க மட்டும்தான் காரணமா? கூட இருந்தவங்க மட்டும்தான் காரணமா? தோழின்னு சொல்லக்கூடிய அவங்க மட்டும்தான் காரணமா? ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தை பார்த்து நான் கேட்குறேன். ஸோ அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது Z+ பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாதுகாப்பை வந்து இவங்க வாபஸ் வாங்கணும்னா எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரதமர் தலையிடாமல் இது நடந்திருக்காது. தமிழ்நாட்டில் இப்போ பாஜக கால் ஊண்டணும். அதுக்கு தான் அந்த தலைவருடைய அந்த மரணம் நடந்திருக்கு. அது அப்படி கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அம்மா வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2025 வந்து செத்தார் எழும்பும் விடயம் நடக்கும்போது அம்மா வந்து மீண்டும் எழுப்பப்படுவார். சில உண்மைகள் வெளிவரும். அரசியலில் ஒரு அதிரடி மாற்றம் வரும்ன்றாங்க. அப்போ தண்டிக்கப்பட போகிறது இவங்களும் தான். அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பார்த்தா அப்போ இந்தியாவுடைய ஆட்சியை களையப்போகுது. அதைத்தான் நான் என்னுடைய சேனலில் நான் என்ன சொன்னேன், நேற்று கூட ஒரு வீடியோ போடும்போது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும்போது, மணிப்பூர் கலவரத்தில் வந்து 40-50 பேர் இந்திய இராணுவம் சுட்டு கொண்டிருக்காங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மேலே இருக்குது. ஸோ அப்போ அம்மாவுடைய மரணத்தினுடைய அந்த இது நடக்கும்போதும் கூட அம்மா வந்து உண்மையிலே மீண்டும் உயிரோடு வந்தார். இறைவனோட திட்டமாக தான் செத்தார் எழும்புதல் அந்த விடயம் நடக்கும்போது இறைவனோட திட்டமாக தான்னா அதை யாரும் மாற்ற முடியாது. அது நடக்கும்போது ஒரு வேளை அந்த உண்மைகள் வெளிவரும் பட்சத்தில் இந்தியாவிலேயே ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதைத்தான் நான் வந்து இம்மாற்றோட ஆட்சி 2025 வரும்னு சொல்லி நான் 2022 கணிச்சு வச்சேன். அப்போ ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காடுக்கும் எனக்கும் அந்த ஒரு சின்ன ஒற்றுமை இருந்துச்சு. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இது நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றி. அதாவது வந்து அடுத்த டாப்பிக்குள்ளே போவோம். இந்த டாபிக் முடிஞ்சது. எதற்காக வந்து நான் பார்த்தேன்னா, அம்மாவை வந்து நான் அம்மாவுடைய டாபிக் இன்றைக்கி எடுத்து பேசினேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அதிமுகவில் வந்து உறுப்பினராக இருந்தேன் ஒரு 8 ஆண்டுகள். இளைஞர் பாசறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்கும். அதில் நான் இருந்தேன்.
இப்போ கிடையாது. இப்போ நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்ல. போன தேர்தலில் கூட எம்பி தேர்தலில் கூட எனக்கு இந்த மோடி சர்க்காரை பிடிக்காம தான் நான் வந்து நோட்டோ ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு தான் போட்டிருக்கேன் நான் தொடர்ந்து. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நான் அதை வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆரம்ப கட்ட காலத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோக்களில். அதனால் வந்து பார்த்தோம்னா ஒரு இறையாட்சி திட்டம் கூட அம்மாவுடைய அந்த அம்மா மீண்டும் உயிரோட வருதல், அது மாதிரி பார்த்தோம்னா மீண்டும் இந்த இறையாட்சி அமைய போகிறது ஒரு அதிமுகவுடைய தலைமை மாறி அவங்க இறையாட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பாங்கன்னா, அப்போ ஆட்சி மாற்றன்றது அம்மா வந்து யாரை சொல்லுவாங்கன்னா, அப்போ இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், பிரதமரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எப்படி அம்மா வந்து ஒரு சாதாரண கூட இருந்தவங்க மர்டர் செய்ய முடியும்னு நான் கேட்குறேன். ஸோ அப்போ பிரதமர் உட்பட அந்த ஆட்சியும் கலைக்கப்பட்டு அவங்களும் குற்றவாளிக்குள்ளே போய் நிற்க போகிறாங்கன்றேன். அப்போ இம்மாற்றோடர் வந்து பிரதமர் பதவியில் உட்காருவார்னு நான் சொல்ல வரேன். அப்போ 2025 அரசியல் மாற்றம் சொல்கிறது தமிழக அரசியலில் மாற்றம் நடந்தாலும் சில மாதங்கள் கழித்து இந்தியாவிலையும் அரசியல் மாற்றம் வரும்ன்றேன். ஸோ இப்போ இந்தியாவில் அரசியல் மாற்றம் வரும்போது இம்மாற்றோடராக இருக்கக்கூடியவர் இந்தியாவோட பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சித்தர்கள் ப்ரெடிக்ஷனில் இருக்குது, நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அதான் சொல்கிறேன். தென்னிந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த தமிழனானவன் உலகை ஆழ்வான்னு போட்டிருக்கு. எங்கேருந்து ஆட்சி செய்ய முடியும் அவர்? இந்தியாவை ஃபஸ்ட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சா தான் அதை வச்சு தான் அடுத்து அவருக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து ஒரு சப்போர்ட் வருன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உலக நாடுகள் அவருடைய பேச்சை கேட்டு அப்போ அவருடைய குடையின் கீழே அவருடைய அந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு எல்லா நாடுகளும் அவரை ஃபாலோ பண்ணும்போது அதைத்தான் அந்த தமிழனுடைய ஆட்சி உலகம் முழுக்க நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அந்த நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷனை நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அப்புறம் சித்தர்கள் ப்ரெடிக்ஷன்லையும் இருக்குது, கோரக்கர் அருளிய சந்திரரகையிலையும் இருக்குது, மன்னனா ஒருவர் உலக ஆழ்வார்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும். எல்லாம் இறை நம்பிக்கை தான். அதை தான் நம்ம இறையாட்சின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த விஷயத்தை நான் எதுக்கு எடுத்து பேசினேன்னா, நான்லாம் பார்த்தோம்னா 2003 கூட 2001 to 2006 வந்து அம்மா தான் சிஎம் இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டராக. அப்புறம் 2006 to 2011 டிஎம்கே. அப்புறம் 2011 திருப்பியும் பார்த்தா 2021 வரைக்கும் 10 ஆண்டுகளுமே இவங்க தான், அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அம்மா தான் சிஎம்மாக இருந்தாங்க. ஆனால் அம்மா 2016 மறைஞ்ச அப்புறம்தான் இடையில வந்து இவங்க இருந்தாங்க, ஓபிஎஸ் வந்தாங்க, அப்புறம் இபிஎஸ் வந்தாங்க, இப்படி வந்தாங்க. ஸோ அப்போ அந்த அம்மாவுடைய ஆட்சி வந்து எனக்கு பிடிக்கும். அந்த அம்மாவுடைய பற்றி சொல்லணும்னா, இப்போ இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், உட்காந்து உயிரோட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஜெயலலிதா அம்மாவும் ஒரு காரணம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க அவங்க பீரியடில். அந்த 2001 to 2006 சொல்லும்போது நான் 2003 நான் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். அப்போ வந்து பார்த்தா ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தென் மாவட்டம் எடுத்துக்கிட்டாலே மதுரை மாவட்டங்கள், இந்த விருதுநகர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த ஜாதி பிரச்சனைகள் நிறைய நடக்கும் இந்த மாவட்டங்களில். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா காரணங்கள் வந்து நிறையா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, மக்கள் மாறிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஜாதி பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையில் நானும் ஒரு மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோம்னா பயங்கர பதட்டமாக இருந்தது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் 2001 to 2006 நடந்த சம்பவம் 2003. அப்போ நான் வந்து அப்படி வரும்போதெல்லாம் பார்ப்பேன், அந்த விரைவுப்படை அதிரடிப்படை போலீஸ் எங்கள் ஏரியாவில் வந்து அடிக்கடி வருவாங்க. அப்போ எனக்கு அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஏன்னா நானும் அந்த பிரச்சனையில் மாட்டியிருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு பாதுகாப்பு, அந்த அதிரடிப்படை அந்த விரைவுப்படைன்ற போலீஸ் வந்து அடிக்கடி வந்து எங்கள் ஊருக்குள்ளே அந்த 3 வண்டி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பதட்டமான அந்த சூழ்நிலை இருந்தது ஒரு வாரமாக. அப்போ அந்த இடத்துல முழு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து அந்த நேரத்தில் ஒரு அதிமுக தலைவர் வந்து எங்கள் ஊரில் இருந்தார். அவர் கூட அதிகமாக நெருக்கமாக பழகிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஜெயலலிதா அம்மா நம்பரை என்கிட்ட கொடுத்தாரு. போயஸ் கார்டன் நம்பரை வச்சுக்கோ, நீ எதாக இருந்தாலும் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போவே நான் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் தேனிக்கு தான் வந்தேன். தேனிக்கு வந்து நான் அங்கேருந்து போயஸ் கார்டனுக்குலாம் பேசினேன். அப்போ விருதுநகர்லேருந்து கூட பேசினேன். நான் விருதுநகர் தான் நான் வந்து பிறந்த மாவட்டம். அங்கேருந்து தேனி போகிறோம். அப்போ விருதுநகர்லேருந்தும் போயஸ் கார்டனுக்கு பேசி, அப்புறம் தேனியிலேருந்தும் போயஸ் கார்டனுக்கு பேசி அங்கே போலீஸ் பாதுகாப்பு அவ்வளோ கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு ஒரு அம்மா வந்து ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவர். சாதாரண ஒரு மனிதன் ஃபோன் பண்ணால் கூட அவங்க பிஎம் மூலியமாக அட்டன் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அந்த அடுத்த ஒரு அவங்க சொன்ன அடுத்த 5 நிமிஷத்துலேயே அந்த ஊருக்கு போலீஸ் பாதுகாப்பு அவ்வளோ கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கையும் சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த அம்மா வந்து. அந்த அம்மாவோட ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், எங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அப்போ அதனால தான் அந்த இதை திருப்பி நான் எடுத்து பேசுனேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இழந்தப்ப அந்த 2016 டிசம்பர் 5 வந்து தமிழ்நாடே அழுதிங்க, எல்லாருமே தெரியும். இப்போ நடக்கிறத ஆட்சியாக சொல்லுங்கள். ஸ்ரீமதி இறந்து போனாங்க, அதுக்கு ஒரு நீதி கிடச்சிச்சு. அந்நேரம் அம்மா இருந்தால்
நீதி கிடச்சிருக்கும். அம்மா இருந்தாங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் மக்களுக்கு வந்து. இப்போ நம்மலாம் வந்து டங்ஸ்டன்ற கனிம வளம் எடுக்க போகிறாங்க மேலூர் அரிட்டாப்பட்டின்ற கிராமத்தில். இதுக்கு நம்மளாம் போய் குரல் கொடுக்க தேவையில்லை. அவங்களே அதை வந்து பேசி சட்ட ரீதியாக எதாக இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க. காவிரி நீர் வேணுமா, கர்நாடகாவிலேருந்து அதை பெற்று தருவார்கள் அம்மா. எல்லாம் பல சாதனைகள் செய்தவர் அம்மா அவர்கள். ஸோ அம்மா அவர்களை வந்து யாருமே வந்து ஒரு நல்ல தலைமை, ஒரு ஆளுமை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் திரும்பி நான் என்னோடய சேனலில் பேசினேன். ஸோ அம்மா மரணத்தில் வந்து தண்டிக்கப்பட போவது தமிழ்நாடு அரசியலில் மட்டும் மாற்றம் வரப்போகிறது கிடையாது, இந்திய அரசியலையே வந்து மாற்ற போகுது. அதை தான் நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அதேமாரி பார்த்திங்கன்னா, இந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்றவர் 2025 அந்த காலகட்டத்தில் தான் வெளியில் வருவார்னு சொல்லி நார்ஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அப்புறம் நான் இன்னொரு டாபிக் ஒன்று பேசணும்னு நினச்சேன். இப்போ நடக்கக்கூடிய அந்த அரசியல் நிகழ்வுகள் ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு லைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டில் போய் ஒருத்தர் அரசியல் படிக்கலாம் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காரு அண்ணாமலை. வந்துட்டு தமிழக அரசியலில் நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு பாஜக மாநில தலைவராக இருந்துக்கிட்டு அவரால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆணியே பிடுங்க வேண்டாம், ஆணி பிடுங்கவும் முடியாது. யாரும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறது பாஜகவுக்கு? மத அரசியல் செய்யக்கூடிய மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரத்தை பார்த்தாலே பதறுது. எவனாவது ஒருத்தன் ஓட்டு போடுவானா உங்களுக்கு? அதை மத அரசியல் செஞ்சுட்ருக்காங்க, பிரிவினைவாத அரசியல் செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கு மணிப்பூர் வந்து ஒரு உதாரணம். அங்கே பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ அந்த பிரதமர் என்ன செஞ்சிட்ருக்காரு? வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காரு. மணிப்பூர் கலவரத்தில் மணிப்பூரில் கலவரம் நடந்துருச்சு, உடனே அந்த ஆட்சியை கலைச்சிருவோம், குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடுவோம், அங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்போம்னா நம்ம பிரதமர் ஐயா சொன்னார் நரேந்திர மோடி. அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். இராணுவத்தை இறக்கி 40-50 பேர்த்த சுட்டு கொன்னாச்சு, அதை நியூஸில் போடவும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியெல்லாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லலாம். பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லலாம். அதாவது சாதாரண மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீதி கிடைக்காது. இங்கே வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாது. இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாஜக ஆட்சியை வந்து நான் வந்து இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய அந்த பாஜக ஆட்சியை வந்து பிரதமருடைய ஆட்சியை நேரடியாகவே குற்றம் சாட்டுறேன். இது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி. இந்த சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மனிதன ஒற்றுமை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன். மனிதன ஒற்றுமை இயக்கத்தில் நான் வந்து இணைந்து பணியாற்ற காரணம் அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாது இறையாட்சியும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இது இப்போதைக்கு இந்த மனித ஒற்றுமை இயக்கம்ன்றது இதை நாங்கள் இதில் இணைஞ்சி சட்ட ரீதியாக போராட்டம் செய்வோம். ஆனால் அந்த இறையாட்சி என்பது அந்த 2025 அந்த முடிவு, அந்த காலகட்டங்கள் வரும்போது ஒரு ஆகஸ்ட் மாதம் 2025 இறுதி வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அப்போ ஒரு அரசியல் மாற்றம் வரும்போது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, மணிப்பூர் கலவரத்துக்கு காரணமான பாஜக ஆட்சி, குஜராத் கலவரத்துக்கு காரணமான பாஜக ஆட்சி சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நீங்கள் நல்லது செஞ்சிட்டீங்கன்னு அண்ணாமலை வந்து இன்றைக்கெல்லாம் பேசுகிறாரு. திமுகவை போய் அவ்வளோ திட்டுறாரு. அவங்க என்ன நல்லது செஞ்சிட்டாங்க சொல்லுங்கள்? ஸோ இப்போ பாஜக வந்து ஒரு அதிமுகவோட ஒப்பிட்டு பேச தகுதி இருக்கா? இது ஜெயலலிதாவெல்லாம் பற்றி பேசுகிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அதிமுகவை நீங்கள் வம்புக்கு இழுக்காதீங்க, தகுதியே இல்லை. பாஜகவுக்கெலாம் நான்லாம் ஓட்டு போடுறதுக்கு பதிலாக நான்லாம் சொல்லுவேன், பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக நீ மொட்டை கிணத்துல விழுந்துரு, தண்ணியே இல்லாத கிணத்துல போய் விழுந்துருங்கடா. காமெடி ட்ரோலாக சொல்ல போகிறேன், அப்படி தான் சொல்லணும். பாஜகவுக்கு நீ ஓட்டு போட போறியா தாமரைக்கு? ஒன்றுமே வேணாம், நீ போய் நேராக உங்கள் வயலில் போ, தண்ணி இருக்கிற கிணத்துல விழுகாது, தண்ணி இல்லாத கிணத்துல போய் விழுந்துட்டேன்னா நீ பாஜகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ட்ரோலாகவே இந்த வீடியோவை போட்டேன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சி தான் பாஜக ஆட்சி. என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க? மணிப்பூர் கலவரம், குஜராத் கலவரம், கோயம்புத்தூர் அத்வானி வந்தப்போ குண்டு வெடிப்பு. நான் கோயம்புத்தூரில் 2003 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா பிரச்சனையும் அந்த 2003 தான் வந்தது. அப்போ 2003 நான் போய் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு கம்பெனிஸில். ஸோ அப்போ கம்பெனிஸில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கூட என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அப்போ பாஜகன்னு ரொம்ப பாசமாக இருப்பேன். சொன்னாங்க, அட பாவி டேய், உனக்கு என்னடா தெரியும் பாஜகவை பற்றி? அத்வானி வந்தப்போ குண்டை வெடித்து வச்சு கோயம்புத்தூரில், கேரளாவில் அந்த ஆளை இறக்கி எத்தனை பேர்த்த வெட்டி சாச்சாங்க தெரியுமா? இவங்க செய்யக்கூடிய மத அரசியல்றான், அந்த கட்சி பின்னாடி போகாதான்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ தெரியுது. இதுக்கு ரீசெண்டாக அப்புறம் நான் அதிமுகவில் இணைஞ்சு பணியாற்றினேன். தொடர்ந்து அந்த 2007 நான் அதிமுகவில் இணைஞ்சு ஒரு 8 ஆண்டு பணியாற்றி, அப்புறம் எந்த கட்சி வேணான்னு இப்போ நாங்கள் வீடியோ யூடியூப்பில் போட ஆரம்பித்து, இப்போ அந்த கட்சிகளை பற்றிலாம் தெரிஞ்சு பாஜக ஒரு டேஞ்சர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான கட்சி, தமிழ்நாட்டுக்குள்ளே வர விட்டுறாதீங்கன்னு நான் மக்களை கேட்டுக்கிறேன். என் மேலே யாராவது கோவப்பட்டு, நீ பாஜகக்காரன், டெஸ்கிரிப்ஷனில் கூட நம்பர் தரேன், நீ பேசு, பார்த்துருவோம், மதுரைக்கு வா, பேசிக்கிடுவோம்.
நீங்கள் செய்கிற அநியாயத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் ஏன்டா பயப்படணும்? அதனால் மக்கள் வந்து பாஜகவுக்கு பின்னாடி பயணிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து போடுவோம். அந்த என்னது வாடகை சொல்லக்கூடிய அந்த ஒரு கடையை வந்து வாடகைக்கு, ஒரு கடை வாடகை நான் போன வீடியோவில் கூட பேசியிருந்தேன், 10,000 ரூபா. அப்போ வாடகையை கட்டும்போது ஜிஎஸ்டி வரி மத்திய அரசுக்கு கட்டணுமா? எவ்வளோ? 18%. அப்போ 11,800 கட்டணும். 1,800 எக்ஸ்ட்ரா உனக்கு பே பண்ணணும்னு சொல்கிறீங்க மத்திய அரசு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பே பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க மக்கள். நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்க சொல்லுங்கள்? ஏற்கனவே நீங்கள் 2014 திருச்சியில் மீட்டிங் நடந்தப்போ நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்க்கு அந்த கொடுமைக்கு போயிருந்தேன். நல்ல வேளை ஆனால் நான் ஓட்டு போடலை, ரெட்டலைக்கு தான் போட்டேன். கொடுமையை போய் பார்த்தேன். வர்றார் இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் மட்ட தீர்ப்பு வந்தார். என்ன பேசினார் அன்னைக்கு? நான் வந்தால் கருப்பு பணத்தை மீட்பேன், உங்கள் வங்கி கணக்கில் 15 லட்ச ரூபாயை போடுவேன் அப்படின்னு சொன்னார். யார்? இப்போ இருக்க பிரதமர் தான் சொன்னார். உங்கள் வங்கி கணக்கில் 15 லட்ச ரூபாயை போடலை. இப்போ வாடகை கடைகளுக்கெல்லாம் 18% வரியை தான் போட்டிருக்காரு. இதுதான் இவருடைய கொடுங்கோலாட்சி. இது ஒன்று தான் உதாரணம். நான் பாருங்கள் எதை கம்பேர் பண்ணுறேன்னு. 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு சொன்னார், போடலை. 18% வரியை கூட்டியிருக்காரு. அடுத்து எல்லாத்துக்கும் 18% வரி வரப்போகுது. வீட்டு வாடகைக்கு நீங்கள் 18% வரி கட்டணும். இந்த ஆட்சியில் எல்லாத்துக்கும் வரி கட்டி நீங்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும். மனுஷனே வாழ முடியாது, சாகணும். அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த பாஜக ஆட்சி. அதனால் மக்கள் தயவு செஞ்சு பாஜகக்காரங்க வந்தாங்கன்னா கதவை அடைச்சிட்டு உள்ளே போயிருங்க. ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா ஒரு ரூபாயின்னு ஓட்டு போட்டுறாதீங்க. தமிழகத்துக்குள்ளே பாஜகவை நுழைய விடாமல் பத்திரமா பார்த்துக்குங்க. நாங்கள் இறையாட்சி அமைச்சிருவோம். கரெக்டாக அந்த 2026 காலகட்டங்கள் வரும்போது இறையாட்சி அமையும். இமாற்றூலர் வருவார், ஆட்சி அமைப்பார். இது எழுதப்பட்டது தான். வேத புஸ்தகங்களில் அந்த நாசாடாமஸ் ப்ரிடிக்ஷன், சித்தர்கள் ப்ரிடிக்ஷன், ஓரக்கர் ஐயா சொன்னது, போகர் ஐயா சொன்னது, இதெல்லாம் தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து பைபிளில் சொன்னதும் கூட வச்சுக்கோங்க, குரானில் சொன்னதும் கூட வச்சுக்கோங்க, வேத புஸ்தகங்களில் சொன்னதுனாலும் எடுத்துக்கோங்க. இறையாட்சி அமைய போகுது 2026 அதுக்குள்ளேயே நடந்துடும். 2026க்குள்ளேயே இறையாட்சி அமைய போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து மக்களெல்லாம் அதை நோக்கி பயணியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இவங்கெல்லாம் கனிம வளத்தை கொள்ளையடித்து காசு சம்பாதிக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். ஜெயலலிதா அம்மாவோட ஆளுமையை பற்றி பேசணும்னா இன்னொன்று பேசலாம் அழகாக, எவ்வளோ நாளும் சொல்லலாம் அம்மாவை. பிஆர்பின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு மதுரையில். கொள்ளையடிச்சு கிரானைட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குறது, அந்த மலையை போட்டு குடையிறது, அப்படி ஆழமாக எவ்வளோ ஆழமாக தோண்டி எடுக்கணுமோ எடுத்து மலையை சரித்து அதில் இருக்க மார்பிள்லாம் எடுத்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை மலைனா நிலத்துலேருந்து கல் எடுக்கிறது, குவாரியை போட்டு எடுத்து அதை கல்லெல்லாம் எடுத்து டைல்ஸு, அது கிரானைட்டு, மொசைக்கு, எல்லா கல்லையும் எடுக்கிறது. வெள்ளை கிரானைட் வேணுமா, வெள்ளை மொசைக்கல் வேணுமா, ப்ரௌன் கலர் வேணுமா, பிளாக் கலர் வேணுமா, எல்லாத்தையும் எடுத்து பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சு பெரிய கொள்ளையடித்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மதுரையில் தான் பல இடங்களில் கொள்ளையடிச்சு. ஆனால் ஜெயலலிதா பார்த்தாங்க, என்னடா பிஆர்பி ரொம்ப ஓவராக போகிறாங்கன்னு கம்பெனி சீல் வச்சுட்டாங்க. அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமை தமிழ்நாட்டில் எவனுக்கும் வராது அப்படின்னு நான் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால் அண்ணாமலை வந்து சும்மா ஏதோ உங்களை ஏமாத்துறக்கு வராரு. வெளிநாட்டில் போய் அந்த இலுமினாட்டிகள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராரு. அவரை பார்த்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.